வேதம் சொல்லுகிறது, முடிவான ரட்சிப்பு பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி சபைக்கு கையளிக்கப்பட்டு ஜெயம் பெற்ற கூட்டமாய் அவர்களை ஆயத்தப்படுத்தி மணவாட்டியாய் தகுதிப்படுத்தி ரகசிய வரி மூலமாய் மனைவியாக சேர்த்துக்கொண்டு அவருடைய எலும்பு தசைகளுக்கும் ஜீவனுக்கும் சாயலுக்கும் ரூபத்திற்கும் சிங்காசனத்துக்கு நாமத்துக்கும் அத்தனைக்கும் அத்தனையாய் பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி என்ற நாமத்தை தேவன் எழுதி அந்த சபையாய் ஆயத்தப்படவே முடிவான ரட்சிப்பு அவளுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறபடியால் சப்தத்தை கேட்கிற அருமையான தேவஜன ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள நீதிமானே சத்தியவானே பரிசுத்தவான்களே, சீயோனை புறப்பட்டு பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த பரிசுத்த புதிய எருசலேம் நகரம் தன் புருஷனுக்காக தன் மணவாளனுக்காக அச்சாடையாளங்களை அணிந்து அவருடைய சந்தைக்கு ஆயத்தப்பட்டு மனைவியாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நித்தியமாய் அவரோடு வாழ பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டின நாமத்தில் தேவன் சபை எழுப்புவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த சபையாக ஆராதிக்கிறவர்களே நித்தியத்துக்குரிய வேதம் சொல்லுகிறது. The eternal salvation has been handed over to the new holy Jerusalem Bible Bride Church. This salvation been given into this church. The people who walk in this light of the gospel of salvation, wearing the marks of the gospel of the Lord Jesus Christ, and walking in close relationship with him as the wife of the Lamb of God, and having all the qualities of this Lamb of God, can receive this glorious resurrection and the glorious partaking of the kingdom of God. நிறைவாக மத்தேயு 24:13-14 வசனத்தின்படி முடிவு பரியந்தம் நடித்து நிற்கிற அந்த மணவாட்டி சபை, முடிவான ரட்சிப்புக்கு நியமிக்கப்பட்ட அந்த நீதிமானுடைய கூட்டம் அந்த நிலையை அடைந்து கொள்ள ராஜ்யம் என்ற அவருடைய சபையாகிய பரிசுத்த புதிய எருசலேம் என்ற ராஜ்யத்தை அவர் கட்டியெழுப்பி அங்கே இருந்து முடிவான ரட்சிப்பட்ட பூர்ண ரூபதியான தகுதி அடைய சுவிசேஷம் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த சுவிசேஷ உலகமெங்கும் சென்றடைந்தாலே மணவாளனுடைய வருகை இருக்கும் என்று சத்தியம் சொல்கிறபடியால் அவருடைய வரிக்கு ஆயத்தப்பட சப்தை கேட்க தேவஜனமே, நீங்கள் எங்கே சென்றாலும் சரி கர்த்தருடைய முடிவான ரட்சிப்பென்ற தேவசாயல் தேவரூபம் தேவ மகிமை என்ற மறுரூபத்தை அணிந்து கொண்டு வரிக்கு ஆயத்தப்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார், உங்களை அழைக்கிறார். The Lord is inviting, giving a greater call unto us. Let us receive and wear the glory of God, the image of God, the characteristics of God, receiving the glorious salvation. Accept these teachings about the coming of the Lord. Let us obey in walking with the commands of the Lord, and let us prepare for his coming. We are called to be the kingdom of God. The king is coming to receive his kingdom. The bridegroom is coming to take up his bride. Let us prepare for this coming. Jesus is coming back soon. இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இதை குறித்து நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் என்றால் வேத வசனத்தை கொண்டு உங்களுக்கு நாங்கள் அறிவித்து உங்களை பாதை காட்டி வரிக்கென்று முடிவான ரட்சிப்புக்குள்ளானவர்களை தகுதிப்படுத்த சபை காத்து கொண்டிருக்கிறது. சந்தேகம் உள்ளவர்கள், இன்னும் வசன விளக்கங்கள் வேண்டும் என்பவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு சத்தியத்தை நாங்கள் தெளிவாக உங்களுக்கு அறிவிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தேவன் தாமே தமது வார்த்தையிலே ஆசீர்வதிப்பாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. If you want to get a more clarifications about this truth, if you have any doubts, we are always ready to teach you and guide you in the truths, eternal truths, to get the fuller salvation. May the Lord bless you. We invite you to the knowledge of the Lord. God be with you. Let us prepare to meet our King. Maranatha. Jesus Hallelujah. Is coming back. Amen. Hallelujah. Praise the Lord. கர்த்தருடைய விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. May the Lord's wonderful name shall be lifted up high in this afternoon.
நாம் சற்று முன்பாக தியானம் செய்த அதே வசனத்தின்படியால் மத்திய 24ஆம் அதிகாரம் 13 முதல் 22 உள்ள வசனங்களை வாசித்து தியானம் செய்ய கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. From Matthew 24:13 to 22, let's read and meditate over there. The Lord shall be gracious unto us. வாசிக்கலாம். மத்திய 24:13 முதல். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதீங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே மத்திய 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே முடிவு வரைந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவரும் என்று நாம் காலையிலே தியானம் செய்தோம். Have been meditated in the morning, but he who endures to the end shall be saved. And this gospel of the kingdom will be preached in all the world as a witness to all the nations, and then the end will come. நாம் இந்த வசனத்தின்படியாய் பரலோக ராஜ்யம் என்ற மணவாளனாய் இயேசுவை சந்திக்க ஆயத்தமாகிற சபை, அந்த சபை ஏன் மகிமையின் மேல் மகிமடைந்து மறுரூபப்பட வேண்டும்? ஏன் முடிவான ரட்சிப்புக்குள்ளானவர்களாய் ஆத்ம ரட்சிப்பை அடைந்து அவர்கள் நித்தியத்தில் நேசரோடு சிங்காசனத்தில் அமர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நியமம் ஏன் ஏற்படுத்தப்பட்டது? இவர்கள் நித்தியத்திலே வாழ்ந்த காலத்திலே நாம் அறிந்திருக்கிறபடி அங்கே நடந்த யுத்தத்திலே காப்பாற்றுகிற கெருபு என்ற பிரதான தூதன் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலும் எசையா 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலும் நான் வாசிக்கிற பொழுது, As we read from book of Ezekiel chapter 28 and Isaiah chapter 14, why this ordinance of being preaching the gospel, living a holy life, a life of transformation, why all these patterns has been created by the Lord? Because it was happened in the heavenlies, because of the cherub who was created by the Lord to be the leader of worship in the heavenlies.